சாலையில் அடிப்படையோடு எழுந்தருளி அருள்வாளிக்கின்ற அன்னை பராசக்தி பொங்காளியம்மன் திருக்கோவில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குட வெண்ணிராட்டு பெருந்தாந்தி பெருவிழாவில் 2ஆம் கால யாகசாலை திருவோலத்திற்கு வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானங்கள் நமது திருக்கோவிலுக்கு வருகை தந்து நமக்கெல்லாம் தற்பொழுது அருளாசி வழங்க உள்ளார்கள். குருமகா சன்னிதானங்கள் தென்னாடீஸ்வரே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு பொங்காளியம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. தேவரும்
மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடமே மனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீவன் புதிரி என்னால் பொருந்துகவே பொருந்துகவே. எல்லாம் அல்ல அம்மையப்படைய திருவருளாலும் ஆதி குருவர் ஞானப்படைய குருவர்களாலே இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள், நன்னாள், பொன்னாள், திருநாள். அந்த வகையிலே புள்ளிகால் வருடம் கோடி புதுமண்ணால் 100 கோடி என்ற வார்த்தைக்கேற்ப தெளிவு குருவின் திருவேணி காட்டு தெளிவு குருவின் திருநாமி மக்கள் தெளிவு குரு சிந்தித்தாமே சொன்னதை போல நல்லதொரு பரமகுரு வந்ததாலே நலமுள்ள சரியவை மார்க்கம் தோணும். மெல்லவே சரியவை நடந்தாயானால் விவரமாய் கிரியவை தெரிவித்தோடு யாருக்கு என்று சொன்னால் மைந்தன் போல நம்முடைய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மட்டும் அம்மானை பல்லாடுத்தி தெளிவா காணா சிவசக்தி நாடியுமை போற்று அடியாறு வினை போக்கி அத்தனை வருகின்ற வினையெல்லாம் போக்குகின்ற பொங்காலையனுடைய பொன் ஆழம் பொங்காலை குல தெய்வத்துடைய அருள் என்று சொன்னால் பல தெய்வத்தை வணங்கி பிரயோஜனம். ஆனால் இந்த குல தெய்வமாக இருந்தாலும் கூட பலருக்கும் இந்த தெய்வமாக இருக்கிறது சொன்னால் பல்லடத்துடைய காவல் தெய்வம் பொங்காலையம்மன். அதை அன்னைய திருக்கோவில் திருப்பூர் நன்னியார் பெருஞ்சாதிபதியுடைய 2ஆம் கால யாகசாலை வழிபாட்டிலே சைவ ஆதினங்களிலே 18 செய்வார்கள் சொல்வார்கள். நம்முடைய இந்த கும்பாபிஷேக அழைப்பை ஏற்று திருக்கையாலை பரம்பரை வேளாக்குறிச்சி 18ஆம் திருமகா ஸ்ரீராமனின் எழுதுரை நமக்கெல்லாம் அருட்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அறிவிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தெய்வம் வந்து அது மாதிரி தெய்வம் வடிவாக ஆனது. நம்ம ஒரு 48 நாள் மாலை போட்டு இருந்திருக்கிறதே கஷ்டம்தான். தொடங்கிய முதல் முடிவு வரை 4 திசைகள் 4 வேதங்கள் 4 மாதா பிதா குரு தெய்வம் எல்லாரும் 4 நாள்லயே வரும், நிறைய வரும். அது போல ஒரு 4 நாள் 4 நாளுக்கு பாருங்க காவல் கட்டவங்கள உள்ள உட்கார்ந்து பஞ்சுபடாத பாடு. ஆனால் தன்னுடைய ஆன்மீக பணி அறப்பணி அதற்கே தன்னை அர்ப்பணி என்று இறைவிடாத அந்த பக்தியை கொண்டு நமக்காக சுவாமிகள் எங்கிருந்து அவங்க ஊர்ல இருந்து நேற்று திருச்சி வந்து அங்கிருந்து மறுபடியும் முடிச்சுட்டு மறுபடியும் கும்பகோணம் போன இத்தனை பணிகள் இருந்தாலும் கூட சாமியை பார்த்து 7 கோயில் இருக்கு. அதில் மீனாட்சி மண்டபம் இருக்கிற மாதிரி திருநீக்கியம் லலிதாம்பிகை சரஸ்வராம சொல்றாங்க. அந்த கோயிலுடைய கோயில் கட்டுப்பாடு சாமியுடைய தலைமை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை விட நம்ம வைரவர் எல்லாரும் பாத்தீங்கன்னா அஷ்டமியா உடனே வைரவருக்கு நம்ம போய் உடனே அதை பூசணிக்காய் வளர்த்து போட்டா சரியாயிடும், எலுமிச்சங்காய் போட்டா சரியாயிடும் நினைக்கிறோம். மனசு சரியாகும். இந்த மனம் உள்ளம் பெருங்கோயில் முன்னடங்கு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல். வெளியே என்னதான் சுத்தம் இருந்தாலும் உள்ள தூய்மையானதான் சரியாகும். அந்த மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதில்லை. அது போல அந்த செம்மைப்படுத்துகின்ற வழி யாருக்கு இருக்கு என்று சொன்னால் கடவுள் இடத்தில் சென்றால் சரியாகும். இல்லைன்னா குருமார் மாதா அம்மானாலும் சரி பண்ண முடியும், இல்லைன்னா அப்பானாலும் சரி பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம வணங்குகின்ற ஆசிரியர்களும் சரி பண்ண முடியும், இல்லைன்னா தெய்வம். இந்த 4 பேர் இல்லைன்னா முடியாது. இந்த 4 பேர் இல்லாமல் மிகப்பெரிய இடத்துக்கு போறது சிரமம். போனா மறுபடியும் வேலை கிடைக்கும். இந்த 4 பேர் கைவிட்டு ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு போனார். முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், 4ஆவது யுகம் ஒருத்தர் இருக்கிறார். அது மாதிரி அந்த 4 போய் மறுபடியும் கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஆனா 4 பேர் அதில் இருந்துச்சுன்னா போனது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அது போல நம்ம குருமகா ஸ்ரீராமர்கள் இங்கு எழுந்தருளி நம்முடைய ஆலயத்தை அனைத்து தெய்வங்களையும் தன்னுடைய கரங்களினாலே அச்சலை வைத்து சந்தன காப்பிட்டு பொட்டிட்டு வழிபாடு செய்து யாகசாலையில் சென்று பாதம் தொழுவார், பாவம் கழிவார். குரு தரிசனம் கோடி புண்ணியம். குருவை வணங்கினால் வருகின்ற விடையெல்லாம் விலகும். ஒரு தீபம் இருக்குது, ஒளி இருக்குதுன்னா அது தூண்டுகோல் வேண்டும். விளக்குல ஒளி இருந்தால் அந்த ஒளியிலேயே எப்படி இரு விலகும். அது போல நமக்கு அறியாமையாக இருக்கிற இதை அகற்றக்கூடியவர் யார் என்று சொன்னால் ஆசிரியர், குருமார்கள். அது போல நமக்கு வருகின்ற விடையெல்லாம் சாமியை நம்ம பார்த்தாலே போதும். இந்த கண்ணை நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அந்த சொல்லுவாங்க டெபாசிட் வர்ற மாதிரி சேர்த்து வைக்கிறது, டெபாசிட் பண்ற மாதிரி. இந்த நேரம் நம்ம டெபாசிட் பண்ற நேரம். ஏன்னா குருவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குரு தரிசனம் கோடி புண்ணியம். அதை குருமகா சன்னிதானங்கள் இங்கே நமக்கு எழுந்தருளி அருளையும் ஆசி வழங்கி இருக்கிறார்கள். ஆன்றோர்கள், சான்றோர்கள், விழா கமிட்டி நண்பர்கள், அறநிலைத்துறை அதிகாரிகள்,
அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் இங்கு இருந்து இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை கூட சூரிய பகவான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வருண பகவான் வர மாதிரி இருந்தாரு. அதை மாற்றி இப்ப சூரிய பகவான் வந்தாச்சு. இடைவிடாது பாத்தீங்கன்னா இந்த 3 நாளுமே படாத பாடு, அங்க புயல் இங்க புயல், இங்க மழை அங்க மழை, அது இது பயந்து இந்த ஊர்வலத்தை எப்படி நடத்துது பாத்தீங்கன்னா பல்லட மாநகரமே, பல்லட நகரம் மாநகர வாயில் வந்தாச்சு. மாநகரம் மாறி போல என்னங்க, பல்லட நகராட்சி மாநகராட்சி சொல்ற மாதிரி வந்திருக்கு. அப்போ மாறி அது மாதிரி பல்லட நகரமே ஜெகஜோதியா இருந்துச்சு. அந்த அங்காளம்மன் கோயில இருந்து இங்க வர்றதுக்குள்ள அங்க 5 மணிக்கு தொடங்கியாச்சா நீங்க வர்றதுக்கு 7-8 மணி 7:30 மணிக்கு மேல 2.5 மணி நேரம் தாய்மார்கள் முனைப்பாடு ஏந்தி கலசங்களை ஏந்தி ஆடி பாடி தொழுது இசை நாடகம் இந்த 3 மூலியமா தான் கடவுளை சென்றடைய முடியும். சும்மா இது பண்ண முடியாது. எப்படி பேசும்போது அன்பாக பேச வேண்டும், அதோட உண்மையாக பேச வேண்டும், அதோடு பண்பாக பேச வேண்டும், அதோடு சத்தம் இல்லாமல் மெதுவாக பேச வேண்டும். பேசும்பொழுது மைக் பிடிச்சிட்டு அப்படின்னா புரியுமா? புரியாது. எந்த இடத்தில் சமயோஜிதமாக பேச வேண்டும், சத்தியமாக பேச வேண்டும், நித்தியமாக பேச வேண்டும். பேசு நிறைய இருக்குது, பாடுதல் நிறைய இருக்குது, பார்க்கறது நிறைய இருக்குது. விதம் நம்ம பார்க்கறது தானே. இந்த கண் இருக்குது, நேரா பார்க்கு, சைடா பார்க்கு, இந்த சைடா பார்க்கு. அந்த பார்க்கிற விதத்திலே சிரிச்ச மாதிரி இருக்கு, முறைச்ச மாதிரி இருக்கு, கண் காட்டி கொடுக்கும். அதனால நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கு என்று சொன்னால் குருநாதர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். குரு இல்லாவிட்டு குருட்டு விட்டு. அன்றைய காலகட்டத்தில் குழந்தைய பாடசாலை கொடுத்துருவாங்க. குரு என்ன சொல்றாரு அதான். அவர் 7 வருஷம் ஒரே வேலையை கொடுப்பார். நீ போய் அங்க போய் முள்ளு செடியெல்லாம் பிடிங்கிக்குவார், கொண்டு வந்து அடிப்பிடிப்பாரு, குருநாதருக்கு உண்டான சேவை செய்வார். 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் முடிச்சு போ அப்படிங்கிறார். அப்ப குருநாதா இது முன்னாடி நீ சொல்லி கொடுத்தீங்க, 7 வருஷம் ஏன் வச்சிருந்தீங்க கேட்பாங்க. 7 வருஷம் எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தேன், நீ போன நாட்டை நீ காப்பாத்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குரு இல்லாத கல்வி, குருகுல கல்வி தான் அன்னைக்கு இருந்துச்சு. குரு சொல்றதை கேட்டதுனால நடந்தாங்க. இப்பதான் எல்லாமே காமெடி எடுத்துட்டாலும் சரி, சீரியஸ் எடுத்துட்டாலும் சரி, வைக்கிறதே 2-3 நேரத்தை வச்சு காமெடி பண்ணி டோட்டலா சாமியே காமெடி வச்சு என்ன பண்றது ஏனுங்களா? எல்லாமே என்ன, எல்லா மதத்திலும் எல்லா கடவுளும் ஒண்ணுதான். தண்ணி இருக்குது, தண்ணி சமுத்திரம், எல்லா சமுத்திரம் எங்க சேருது? தண்ணீர். ஆத்து நீர், கடல் நீர் எல்லாமே சேர்ந்து கடைசி தண்ணீர். வானத்துல எத்தனை நட்சத்திரம் சேர்ற இடம் வானம் ஒண்ணுதான். அது மாதிரி எல்லாரும் சொல்றது இறைவனுடைய நாமம் ஒண்ணுதான். நாமங்கள் நிறைய, ஆனால் இறைவன் ஒண்ணு. கரெக்டுங்களா? பசுமாடு நிறைய, பல கடல் இருக்கு, ஆனால் பால் ஒண்ணு இருக்கா இல்லையா? எல்லாமே ஒண்ணுதான். அது எப்போ உணர்வோம் என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் உள்ள போகும்போது உணர முடியும். அத்தகைய அருள் ஞானத்தை குருமகா சன்னிதானங்கள் நமக்கு அருளாசி வழங்கி இருக்கிறார்கள். ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அமர்ந்து குருவினுடைய வாக்கு நாம் கேட்டால் வாழ்க்கையில் இருக்கின்ற வினைகள் அகலும், துன்பங்கள் விலகும், இன்பங்கள் பெருகும். அந்த இருளை விளக்குவது குரு. அத்தகைய குருவாக நமக்கு இன்று பல்லடம் நகரிலே அருட்காட்சி வழங்கி கொண்டிருக்கும் வேளாக்குறிச்சி அந்த குருமகா சன்னிதானங்களை பொற்பாதங்களை வழங்கி குருமகா சன்னிதானங்கள் அருளாசியை வழங்கி இருக்கிறார்கள். எல்லோரும் கேட்டு இன்பங்கள் எல்லாம் நிறைவாகட்டும். வைக்கப்பெற்று வெகு சிறப்புற தீந்தமிழில் திருக்குறள் நன்னீராட்டில் பெருஞ்சாதி பெருவிழா நமது அன்பிற்குரிய போற்றுதலுக்குரிய காமாட்சி அதிகம் 2ஆம் பட்டம் சுவாமிகள் அவர்களின் அருள் தலைமையில் அற்புதமாக நிகழ்வதறிய அகமிக மகிழ்கின்றோம். பார்வண்ட பண்டிகைகள் சிவசமயம் அல்லாது பரசமய மாளிகையில் போய் படியாது சரண திருத்தோணி காட்டி மரமுத்தி வீடளிக்கும் ஏற்கொண்ட சைவ சித்தாந்த குருதேசிகளை எழுது புகழ் ஆர்வரானை என் உயிருக்கு உயிரான மாசிலாமணியை ஏற்று சொல் தமிழ் தடையவி. இன்று நமது திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீ சத்தியஞான தேசிய தீர்க்கதரிசன சுவாமிகள் மீது பாடப்பெற்ற பிள்ளை தமிழில் அவர்தம் சீடர் மிக அற்புதமாக குருவருள் திறத்தை புலப்படுத்துகின்றார். இந்த உலகத்திலே தோன்றிய உயிர்கள் அனைத்தும் இந்த சாத்தம் சிவம் என்று சொல்லப்படுகின்ற சைவ நெறியை விட்டு பெறாது, நெறியல்லா நெறியில் சேராது, அந்த நெறியிலே நின்று வீடு பிறப்பை இம்மையே தரும் சோறும் கூரையும் எற்றலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாரும் ஐயரவில்லையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய வண்ணம் இந்த மனித வாழ்வில் இம்மையிலே நமக்கு தேவையான சோறும் கூரையும் இவற்றையெல்லாம் நமக்கு தந்து பெருமான் அதிலே அம்மையிலே மறுமையிலே சிவலோக பிராப்தியையும் வழங்க வல்லவர்
என்று அற்புதமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது போல இந்த விழாவானது திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாதி பெருவிழாவானது நன்று நாள்தோறும் நம்மினை போயிரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேற்களத்து உள்ளுரை துன்று பொற்சனையானை தொழுவினை என்று அப்பரடிகள் அருள்வாக்கி கிணங்க நாள்தோறும் சென்று வழிபட இயலாதவர்கள் திங்கள்தோறும் சென்று வழிபட இயலாதவர்கள் இந்த 4 நாட்கள் யாகசால பூஜையை கண்டு தரிசித்து இந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாதி பெருவிழாவை காண்டோமானால் 12 ஆண்டுகள் நாம் வழிபட்டதற்கான பெரும் புண்ணிய பேட்டிலே இந்த குடமுழுக்கு விழா நமக்கு அருள்கிறது என்பது நமது இதிகாசங்கள் புராணங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் புலப்படுத்துகிற ஒரு உண்மையாகும். நமது அன்பிற்குரிய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் குறிப்பிட்டது போல குருவருள் திறம்தான் நம்மை இறையருளை நெருங்க வைக்கிறது. குருவருளையும் குருவருள் துணை கொண்டுதான் நாம் திருவருளை பெற வேண்டும். அதனால்தான் அவர்கள் சீரிய தலைமையில் நடைபெறுகின்ற இவ்விழாவிலே அனைத்து ஆதீன குருமகா சன்னிதானங்களையும் அழைத்து உங்களுக்கெல்லாம் அருளாசி நல்கும் முகமாக அந்த குருவருள் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஏற்பாட்டினை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். அதிலும் திருக்கைலாய பரம்பரை வழிவந்த 18 சைவாதீனங்களுள் ஒன்றான நமது வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கும் காமாட்சிபுரி ஆதீன குரு முதல்வர் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுக்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. அவர்கள் அடியொற்றி நமது பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளும் நாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ஆசி வழங்க வேண்டும் என்று தமது அவாவினை புலப்படுத்தினார்கள். காஞ்சிமடம் திரு நாராயணன் அவர்கள் இவரை முன்னின்று நம்மை இங்கு வருமாறு அவருடைய அவாவினை பூர்த்தி செய்த பெருமை நாராயணன் அவர்களையே சாரும். அவர்கள் எல்லா மடத்திற்கும் பாலமாக காஞ்சி சங்கர மடம் மேலாளராக இருந்த நிலையிலும் எல்லா சைவ ஆதீனங்களுக்கும் பின்ன பிற ஆதீனங்களையும் இணைப்பு பாலமாக நாராயணன் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமது அரசும் நமது வார்த்தைகளை செவிமடுக்கும். நம்மிடையே ஒற்றுமை நீங்கி நமக்கு தாழ்வுதான். பிற சமயத்தவர்களெல்லாம் இவ்வாறு தமது சமய நெறியில் மட்டுமின்றி அரசியல் வாழ்விலும் அவர்கள் ஒற்றுமையாக தனது வாக்களிப்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அதுபோல நாமும் நமக்கு குருமார்கள் சொல்லுகின்ற நிலையிலே எல்லோருடன் இணைந்து சிவ வழிபாட்டினையும் அம்பிகை வழிபாட்டினையும் முருக வழிபாட்டினையும் சிறப்பாக மேற்கொண்டு நாம் நமது நெறியிலே செம்மையாக இருப்போமானால் வேண்டத்தக்கது அறிவொழி வேண்ட முழுதும் தருவொழி வேண்டும் அயன்மார்க்கு அறிவொழி வேண்டி என்னை படிகொண்டாய் வேண்டி நீ ஆதரவு செய்தாய் யானும் ஒரே வேண்டினால் வேண்டும் பரிசொன்று உண்மையில் அதுகொண்டன் விருப்பன்று என்று மணிவாசக பெருந்தகை கோடிட்டு காட்டியது போல நமக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இந்த புங்காளியம்மன் திகழ்கின்றார். சுவாமிகள் தொடக்க உரையிலே குறிப்பிடும் போது சொன்னார்கள், இது குலதெய்வம் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்னையாக விளங்குகின்றார் இந்த பொங்காளியம்மன். அதனால்தான் என்னவோ இந்த 4 நாட்கள் விழாவிலே நேற்று தொடக்க விழாவிலே வெகு சிறப்பாக அந்த முளைப்பாளிகை ஊர்வலம் நடந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே இந்த பொங்காளியம்மன் அருள் அங்கே புலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பல்லடம் நகரிலே ஒரு எழுச்சியான ஆன்மீக ஊர்வலத்தை அவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் என்றால் உங்களை போன்ற அடியார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் விரதம் இருந்து நீங்கள் எல்லாம் உள்ளன்போடு இந்த அம்பிகையை நினைந்து போற்றியதன் விளைவுதான் இன்றைக்கு இயற்கை கூட நமக்கு சாதகமாக நின்று நிலவுகிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இந்த அம்பிகை தனது குடமுழுக்கை தமது பக்த கோடிகள் கண்டு கழிக்க வேண்டும், பேறு பெற வேண்டும், அருள் மழையை திளைக்க வேண்டும் என்பதற்காகவே இயற்கையை சற்றே ஒதுங்கி இருக்க செய்திருக்கிறார். ஏனெனில் இது காலகாலம், மழைக்காலம். இந்த மழை காலத்திலே மழை பொழிவது இயல்பான ஒன்று. இருப்பினும் அம்பிகை நம் பொருட்டு பக்தர்கள் பொருட்டு இயற்கையை கூட தனது வலிமையால் கட்டுப்படுத்தி இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாதி விழாவினை
நாளை சிறப்பாக தான் கொண்டாடி நம்மை அனைவரையும் மகிழ்விக்க நம்ம அனைவருக்கும் அருள் புரிய அம்மையை இங்கே வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார். அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்ற சிவஞான சித்தியாரின் வாக்கிற்கிணங்க இறைவன் பெருமானுடைய அருள் எங்கிருந்து வெளிப்படும் என்றால் சக்தி வடிவில் இருந்துதான் வெளிப்படும். அதனால்தான் என்னவோ சாக்த வழிபாட்டை முதன்மையாக கொண்ட சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் இதனை தலைமை தாங்கி இங்கே சிறப்பாக எல்லோரும் வியக்கும் வண்ணம் இந்த கொங்கு நாட்டிலே அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அந்த சக்தியினுடைய அருள்தான் இந்த அளவிற்கு இதனை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. மாதவர் மடங்களாதி, மரதன் மந்திரங்களாதி, நாதமாம் லிங்கமாதி, நளின புஷ்கரணையாதி, சேதமுற்றில் முன்போல் செய்கின்றோருக்கு ஒரு பலன்தான் தம்மில் 1000 புனிதம் ஓங்கும் என்று நமது ஆதீன அடியவர் முனிபுங்கவர் அருளிய சிவபுண்ணிய தெளிவு என்ற நூலில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அதாவது மகான்கள், ஞானிகள், தவசிரேஷ்டர்கள் உரைகின்ற திருமணங்களாகட்டும், இறைவன் உரைகின்ற திருக்கோயில்களாகட்டும், மூர்த்தங்களாகட்டும், இவைகளெல்லாம் நளின புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற நீர்நிலைகளாகட்டும், இவைகளெல்லாம் காலப்பழமையால் பழுதுமையானால் யார் ஒருவர் அவற்றையெல்லாம் புதுப்பித்து புனரமைத்து மரபு வழுவாது பழமை மாறாமல் அதை கும்பாபிஷேகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு 1000 மடங்கு புண்ணிய பணி கிடைக்கும். அவர்களுடைய சந்ததியும் நல்ல ஒரு நிலையை எய்துவார்கள் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. அதற்கு ஏவ சுவாமிகள் சொல்லியது போல பழமையான மூர்த்தங்களை கொண்ட இந்த திருக்கோயில், பொங்காளியம்மன் திருக்கோயில் மிக நவீனமாக, மிக அற்புதமாக கல் திருப்பணியாக செய்யப்பட்டு நல்ல முறையிலே புதுப்பிக்க பெற்று அறநிலையத்துறையின் அதிகாரிகளின் உறுதுணையோடு இன்றைக்கு 4 கால யாகசாலை பூஜைகளோடு நாளை திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா காண்கிறது என்றால் உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்த தவச்சீலர்கள் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் வாழ்கின்ற காலத்திலே இந்த அம்மைக்கு இப்படி ஒரு கோயில் புனரமைத்து கும்பாபிஷேகத்தை நடத்தி அதையும் கண்ணால் கண்டு திருவருள் பெறுவீர்கள் என்றால் அதற்கு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் போன்ற குருமார்கள் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது நீங்கள் செய்த தவப்பயன் என்றே சொல்லி இங்கே இந்த வகையிலே பல்வகையிலும் பல்லாற்றாலும் உடம்பாலும் மனதாலும் பொருளாலும் துணை செய்த இந்த திருப்பணிக்கு உறுதுணை புரிந்தவர்கள். அதிலே இந்த அஷ்டபந்தன மருந்து என்று சொல்லப்படுகின்ற இருவகை மருந்தை சாற்றுகின்ற பேச்சினை நான் தொடர்ந்து சாற்றுகிறேன் என்று அன்பர் தெரிவித்தார். அது போன்ற புண்ணியங்களை எல்லாம் எங்களை போன்ற குருவார்கள் தான் உங்களுக்கு வழங்க முடியும். ஏனெனில் குருவருள் வழிதான் திருவருள் நீங்கள் பெற இயலும். அந்த வகையிலே இந்த புண்ணியமிகு புனித பணியிலே பங்கு கொண்ட அனைவரும் நமது பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் வழிகாட்டுதலோடு இங்கே குழுமி இருக்கின்ற பக்தர்கள், இதனை செவிமடுக்கின்ற வெளியிலே உள்ள அன்பர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சிற்பிகள், ஸ்தபதிகள், அந்த ஆச்சாரிய பெருமக்கள் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டினை கர்ம சிரத்தையாக வழிமுறைப்படி மிக அருமையாக செய்கின்ற ஆச்சாரிய பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று நீடித்து வாழ நமது வழிபடு கடவுளாகிய ஆரூர் அஜபானந்த தியாகேச பெருமான் திருவிழாவை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் நிறைவாகட்டும். மிக அற்புதமான முறையிலே அருள் உரை என்று சொன்னால் அது ஆண்டவன் கொடுப்பது. அதுபோல மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4மாக ஒருத்தர் வரணும்னா அது 7 ஜென்மம் பிறவி எடுக்கணும். அதுபோல இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திற்கு நமக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு விருந்துக்கு போனோம்னா இந்த தலவாழை இலை போட்டோம்னா இந்த தலவாழை இலையில உப்பு முதல் ஊறுகாய் முதல் அனைத்து விதமான சுவையா இருக்கு. அந்த சாப்பாடு அது இருந்தால் தான் போன கல்யாண திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம சுவாமிகள் மிக அற்புதமான முறையிலே அனைத்தையும் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த உரையில ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தெளிவு தரும் அருளும் காணும்.
தெளிவுதரும் அருளும் காணும் ஜெகத்தினிலே சிவமயமா சேரத் தோன்றும். சிவாயம் என்று சொன்னால் அபாயம் விளைவு. அந்த சிவாய அந்த 5 எழுத்து நாமத்திற்கு உண்டான அர்த்தத்தை எடுத்துட்டாலே மிகப்பெரிய பாக்கி. அந்த 5 எழுத்துக்கு மேல வேற ஒன்றுமே இல்லை. அத்தகைய அருள் விளங்க, பொருள் விளங்க, நாடு நலம் பெற, உலக சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே நிறைவாக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சுவாமிகள் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் அருள் வாக்கு மாதிரி அருளாசி அருள் வாக்கு. இந்த அருள் வாக்கு எங்கிருந்ததுன்னா கடவுளிடத்திலிருந்து வரும். அதுபோல நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் மிக அற்புதமான முறையிலே இந்த பல்லடம் நகரத்திற்கு எழுந்தருளி அவருடைய பாதம் பாவம், அதாவது பாவம் எப்ப கலைனா பாதம் தொழுவார்க்கு பாவம். சனீஸ்வர பகவானுடைய பாதத்தை தொட்டு வணங்கினால் பாவம் கலை என்று சொல்வார்கள் போல தெய்வத்தை வணங்கினால் வினை தீரும். அத்தகைய அருளை, பொருளை, பண்பை, பாசத்தை, நேசத்தை, பக்தியை சொல்லக்கூடிய இடத்தில் தினந்தோறும் வழிபாடு. இறைவனை வணங்குவதே வேலை. எப்படி நம்ம மனிதராகிய நாம் இறை தேடுகின்றோம், ஆனால் குருமார்கள் இறைவனை தேடுகிறார்கள். மனிதர்களுக்கு குருமார்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை. நாம் இறை தேடுகின்றோம், இவர்கள் இறைவனை தேடுகிறார்கள். இறைவனை தேடும் பொழுது என்ன தெரியுமா அவங்களுக்கு? சொன்ன மாதிரி மேல போறாளுக்கு கீழே குண்டுகுழி தெரியாது, சைக்கிள் போறாளுக்கு கீழே குண்டுகுழி தெரியுமா, நடந்து போறதுக்கு குண்டுகுழி தெரியும். அது மாதிரி குருமகா சன்னிதானங்கள் நமக்கெல்லாம் மேலே சென்றிருக்கும் பொழுது இருக்கின்ற அனைத்து குழந்தையும் அனைத்து பேருமே அவர்களுக்கு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். எல்லாமே எம்மதும் சம்மதம்தான் இருந்தாலும் கூட இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தன்னை நெறிப்படுத்தி, உருப்படுத்தி, செயல்படுத்தி, மாறுபடுத்தி எத்தனை வேலை நேற்று 5 நிமிஷம் நிற்க முடியுமா? பக்கத்திலே நிற்க முடியாது. ஆனால் படாத பாடுபடி என்று சொன்னால் தன்னுடைய உடமையை அர்ப்பணித்து விட்டார்கள். யாருக்கு? கடவுளுக்கு, இறைவனுக்கு. இது போன்ற குருவார்கள் நம்முடைய பல்லடத்தில் சுவாமிகள் பாதப்பட்டது மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் எல்லாம் கருதுகின்றோம். மிக அற்புதமான முறையில் எல்லா கமிட்டி அன்பர்கள் ஐயராது மிக அற்புதமான முறையில் சாமி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே பாடப்பட்டாங்க. ஒரு 5 நபர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம். நம்ம மகேஸ்வர் ஐயா, பச்சைவெட்டியார் பொள்ளாச்சிக்காரங்க, மோகன் சுந்தரம் ஐயா, சாய்குமார் ஐயா, இங்க பெரியவர், நம்ம தங்கவேல் ஐயா, இன்னி நாகராஜ் ஐயா, ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா தினமே எனக்கு போன் எடுத்துங்க, இது எப்படி பண்ணலாம், மக்களுக்கு வந்து ஏதாவது அன்னதானம் கொடுக்கணும், அப்புறம் வரவங்களுக்கு விபூதி கொடுக்கணும், தீர்த்தம் கொடுக்கணும். இதே அவங்களுக்கு இன்னமே இதேதான். யார் மனம் கோராமல் போக வேண்டும். கல்யாணம் ஆகும்போது கைப்பிடிச்சு கொடுக்கும்போது என்னுடைய மகளை மனம் போடாமல் பார்த்துக்க, என்னுடைய மகளை கண் கலக்காம பார்த்துக்க அப்படின்னு சொன்ன இவங்க எங்களுக்கு சொல்றது வர்றவங்க ஒரு மக்கள் கூடி கஷ்டம் இல்லாம போகணும் சாமி. அதுக்கு என்ன வழியோ நீ பண்ணிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, ஆலோசனை கேட்டு இருக்கிறாங்க. மீட்டிங் டக்குன்னு போடுவாங்க. உயர் அதிகாரிகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் வச்சு கேட்பாங்க, சாமியை கூப்பிட்டு கேட்பாங்க, அவங்களே மீட்டிங் போடுவாங்க. பல திட்டங்கள் போடப்பட்டு அது மாதிரி எல்லாத்துடைய சப்போர்ட் எல்லாரும் கொடுத்த காணிக்கை தான் இன்றைக்கு ஜெகஜோதியாக அன்னையுடைய ஆலயம் அமைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் முடியாது. இத்தகைய நிலைக்கு வருவதற்கு நிலவுடைய ஒத்துழைப்பு இந்த பல்லடத்தில் நிறைய தொழில்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கொடுத்த காணிக்கையுடைய பலன் இன்றைக்கு இந்த கருடகம்பம் உயர்ந்திருப்பதை போல இனி வருகின்ற காலங்களிலே அன்னைக்கு ராஜகோபுரம் கட்டப்பட இருக்கிறது. அது கூட கடவுளுடைய அருள்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் தோற்றமே காட்டிடுச்சு. 30 வருஷமாக சன்னிதானங்களுடைய வருகையை கூட ராஜகோபுரத்தின் வழியாக அமைந்திருக்கிறது. அந்த இது கூட செலவுதாங்க அவங்க ஏன் போய் கட்டிட்டு அப்படி நினைச்சிருக்கலாம். நினைக்கல என்னென்ன பண்ணணும் இந்த அம்மாவுக்கு பார்த்து செய்வார்கள். இந்த குங்காரியம்மன் கோவிலுடைய உலகப்பெரு மக்களாகட்டும், ஊர் மக்களாகட்டும், பல்லட மக்களாகட்டும் இந்த கோவிலுக்கு கேட்டது கிடைத்தது, நினைத்தது நடக்கும். யாரெல்லாம் இந்த திருமணம் வேண்டுதல் வச்சாங்களோ உடனே நடக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் உத்தரத்தான பாக்கியம் இல்லாமல் இருந்தார்களோ வந்து கேட்டதே கிடைச்சது. யாருக்கெல்லாம் உள்ள நோய் இருக்க நோய் நீங்க வந்து கேட்டாங்க, அம்மா கொடுத்தது. கேட்டதெல்லாம் உன்னை பராசக்தி, பல வடிவங்களை கொண்டால் பராசக்தி, அக்கலத்தி பொக்கலத்தி அண்டவகை ரெண்டத்தி விக்கலத்தி மோட்சத்தி அம்மானை அந்தாடத்தி தேடியவா காணா சிவசக்தி நாடி உன்னை போற்றும் அடியார்கள் வினை போற்றி. யாரெல்லாம் நாடி வந்து போற்றி அன்னையை வணங்குகின்றார்களோ அவருக்கு வருகின்ற வினையும் வல்வினையும் ஓடிப்போகும் என்பதை அன்னை பராசக்தி நிதர்சனமாக செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் நகரிலே இழந்தவர்கள் அதில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னையுடைய திருவருள் நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டுமா பிரார்த்தனை செய்து
தற்செயல் சுவாமிகளுக்கு நம்முடைய விழா கமிட்டி சார்பாக மரியாதை செய்யப்பட இருக்கின்றது. அத்தகைய மகான் நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார். சைவ ஆதினங்களிலே ஒரு ஆதினம் நம்முடைய கோயிலுக்கு வந்திருக்கிறார். நான் நேற்று சொல்லிட்டேன். சைவம் யாருக்குரிய என்று சொன்னால் சிவபெருமான், வைணவம் ஜெகநாத சுவாமிகள் வருகிறார்கள், சாத்தம் வந்தாச்சு, அடுத்து கௌமாரம் முருகப்பெருமான் நேற்றே வந்தாச்சு, அஞ்சுமுகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றி மஞ்சள் வெளி தோன்றும், எப்பொழுது முருகா முருகா நினைக்கு நீரால் தோன்றும். ஓம் சரவணபவ. எப்ப நாம் அதை நினைக்கும் போது முருகன் வேலுண்டு வினையில் மயிலுண்டு பயமலை கந்தனுண்டு கவலையில் மனமே என்கின்ற பாடலுக்கு இணங்க முருகப்பெருமான் வந்த மாதிரி நேற்று குமரகுரு சாமி வந்த மாதிரி நேற்று குமரகுரு சுவாமிகள் சிறுவையாறு முருகா சன்னிதானம் எழுந்தரை நமக்கு அதில் ஆசி வழங்கினார்கள். அதனை தொடர்ந்து இந்த எம்பெருமான் இப்படி சைவ ஆதரவுகளிலே சைவமாகவும் சாமி இருக்கின்ற மடங்கள் பார்த்தீங்கன்னா லலிதாமி அந்த நாம தோன்றிய திருநீச்சியும் அதுபோல பைரவர் வச்சிருக்கிறோம். அந்த பைரவருடைய கோவில் மிகப்பெரிய கோவில் சன்னிதானங்களுடைய தலைமையை மிக அற்புதமாக வெளியிட்டு வருகிறது. பலவேளை தினமும் வேலையில சொல்ல வேண்டிய இருந்தாலும் கூட நம்ம பல்லடம் நகருக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை ஏற்று இந்த சிறியனுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய கோவில் கமிட்டியுடைய அழைப்பை ஏற்று வருகிறது. எங்கள் பல்லட மக்களுக்கு மட்டுமின்றி உலகம் சேவம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு குருமகா சன்னிதானங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.